பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாள்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர் பாருங்க. இன்றைக்கும் ஒரு அருமையான முக்கியமான சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போறோம். என்னன்னா, முதல்ல கற்றுக்கொள்றது, பிள்ளை இல்லாத ஒரு ஸ்திரீ பிள்ளைய பெற்றுக்கொள்றா. பிள்ளைய பெற்றுக்கொண்டு அது வளர்ந்த பிறகு அதுக்கு வியாதிப்பட்டு அந்த குழந்தை இறந்துருது. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி வந்து அந்த குழந்தைய உயிரோடு எழுப்புகிறார். மரித்த குழந்தை உயிர் பெறுகிறது. ஃபர்ஸ்ட் குழந்தை பெறுவது, அடுத்தது உயிர் பெறுவது, அடுத்தது அதே ஸ்திரீ 7 வருஷத்துல தன்னுடைய வயல் வீடு எல்லாத்தையும் இழந்து போயிடுறா. இதே தீர்க்க தரிசனம் சொல்லி அவளுக்கு ராஜா தேவையான எல்லாவற்றையும், வீடு வயல், அவ இழந்து போன எல்லாவற்றையும் பெற்று கொடுக்குறா பாருங்க. இந்த 4 சத்தியங்களையும் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போறோம். உங்களில் யாருக்கு பிள்ளை இல்லாம இருந்தாலும் விசுவாசத்தோடு கேளுங்க. வியாதியில பலவீனத்துல மரித்த காரியங்கள் இருக்குமா, என் விசுவாசத்தோட கேளுங்க. உங்களுடைய காரியங்கள் உயிர் பெறும். அடுத்தது, நீங்க வயல் வீடு சொத்துகள் எதை இழந்திருந்தாலும் நீங்களும் விசுவாசத்தோட கேளுங்க, இவைகளை திரும்பவுமாக பெற்றுக்கொள்வீர்கள். எவ்வளவு பணத்தை இழந்திருந்தாலும் ஆண்டவர் வந்து வட்டியும் முதலுமாய் நமக்கு திருப்பி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நமக்காக ஒரு பிரதானியை நியமித்து நீங்க போய் அவங்க அக்கௌண்ட் எல்லாம் செட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அனுப்புகிற தேவனாயிருக்கிறார். இது வேதத்துல முன்னாடியே நடந்திருக்கு, நம்ம வாழ்க்கையிலும் நடக்க போகுது. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த நாள்ல இந்த சத்தியத்தை அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க பிரியமானவர்களே. திரும்பமாக இந்த செய்தியை உங்களுக்குள்ள, அது உள்ளத்துக்குள்ள இறங்குற வரைக்கும் நீங்க கேளுங்க. உங்களுடைய சொத்துக்களை, நீங்க இழந்து போன பணத்தை திரும்பவுமாக பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இருங்க. இந்த வசனத்தை எடுத்து படிங்க. நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மீட்பர். இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே இந்த உலகத்துக்கு வந்தார். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நல்லா மனசுல வச்சு இந்த வசனங்களை கருத்தாய் கவனியுங்கள். நிச்சயமாகவே இழந்தவைகள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13-14 வசனம். 2 ராஜாக்கள் 4:13-14. அவன் கேயாசியை பார்த்து, அவன்னா எலிசா தீர்க்கதரிசி. கேயாசி வந்து எலிசாவுடைய வேலைக்காரன். இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். இந்த ஸ்திரீ வந்து இந்த எலிசா தீர்க்கதரிசி அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறா. எப்பவுமே இந்த ஊருக்கு வரும்போது எலிசா தீர்க்கதரிசி இந்த ஸ்திரீ வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்போ உனக்கு ஏதாவது குறைவு இருக்குதான்னு வேலைக்காரன்ட்டு கேட்டு அனுப்புறா. அப்போ இந்த ஸ்திரீ சொல்றா, எனக்கு எந்த குறையுமே இல்லை அப்படின்னு. அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த கேயாசி சொல்லுவோம், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவ சுகமா இருக்கன்னு சும்மா சொல்லியிருக்கா, ஆனா அவளுக்கு வந்து பிள்ளை இல்லை அப்படிங்கறத இந்த வேலைக்காரன் எலிசா கிட்ட சொல்றான். சொன்ன உடனே இந்த எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை பாருங்க, 17வது வசனம் 16லயே போட்டிருக்கு பாருங்க. அப்பொழுது அவன், ஒரு பிராண உற்பத்தி காலகட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய்ன்னு எலிசா தீர்க்கதரிசி இந்த ஸ்திரீக்கு சொல்றாரு, பிள்ளை இல்லாத ஸ்திரீக்கு. அதே மாதிரி ஒரு உற்பத்தி காலகட்டத்துல 17வது வசனத்துல போட்டிருக்கு, அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். எலிசா தீர்க்கதரிசி சொன்னபடியே குழந்தையை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு நாள் அதுக்கு தலைவலி வந்து அந்த குழந்தை இறந்து போயிருது பாருங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வர்றான். வந்து இந்த குழந்தைய எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்புகிறான். கர்த்தர் நல்லவர், அற்புதத்தை செய்யறாரு பாருங்க. 32வது வசனம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4:32. எலிசா வீட்டிற்குள் வந்த போது, இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து, கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. எலிசா தீர்க்கதரிசி போய் அந்த செத்த குழந்தை மேல தன்னுடைய கண்கள் அவனுடைய கண்கள் மேலேயும் தன்னுடைய உள்ளங்கைகள் அவனுடைய உள்ளங்கைகள் மேலேயும் படும்படியாக குப்புறப்படுத்து கொண்டான். அப்புறம் அந்த குழந்தையினுடைய உடல் அனல் கொண்டதான். அடுத்த வசனம் பாருங்க. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி
திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கண்களை திறந்து அந்த குழந்தைக்கு உயிர் வந்துருச்சு. இப்ப 2 அற்புதம் நடந்துருச்சு. பிள்ளை இல்லாத அந்த ஸ்திரீக்கு சொல்றாரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு அவ விசுவாசித்தா பாருங்க. அடுத்தது பிள்ளை இறந்த உடனே எலிசா தீர்க்கதரிசிக்கு தான் முதல்ல சொல்லி அனுப்புறா. ஓடி வர்றா. ஓடி வந்து பிள்ளையும் உயிர் பெற்று விட்டான். உயிர் திரும்ப வந்தது. இப்ப 2 மரித்த காரியங்கள் உயிர் பெற்றது இயேசுவின் நாமத்தினால. பிரியமானவர்களே, இந்த நாள்ல உங்களுடைய காரியங்கள், இது குழந்தை மாத்திரம் இல்லை, எப்படிப்பட்ட காரியங்கள், பிசினஸோ குடும்ப உறவோ, உங்க வீட்டுல என்ன காரியங்கள் மரித்த மாதிரி கடந்தாலும் நீங்க விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக மரித்தவங்களுடைய காரியங்கள் உயிர் பெறும். பாருங்க, அடுத்தது 3வது இன்னொரு காரியம் படிக்க போறோம். இதே ஸ்திரீக்கு என்ன ஆச்சுன்னா 7 வருஷம் தேசத்துல பஞ்சம் வருது. 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு. நீ இந்த ஊரை விட்டு பெலிஸ்தர் தேசத்துல போய் குடியிருன்னு சொல்றாரு. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல. அதே மாதிரி இந்த ஸ்திரீ போய் பெலிஸ்தருடைய தேசத்துல தன் குடும்பத்தாரோடு போய் அங்க குடியிருக்கிறார். 7 வருஷம் தன்னுடைய வீடு வயல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறா. ஏன்னா பஞ்சம் வரப்போகுதுன்னு தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னு. அந்த தேசத்துல போய் குடியிருந்து 7 வருஷம் கழிச்சு தன்னுடைய சுய தேசத்துக்கு வர்றா. ஏன்னா பஞ்சம் எல்லாம் தீந்துருச்சு, தேசம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க திரும்ப வர்றா. திரும்ப வந்து பார்க்கும் பொழுது அவளுடைய வயல் வீடு ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 8 பாருங்க. முதல் 2 வசனத்தை வாசிக்கிறேன். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட போய் புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 3வது வசனம் பாருங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இவ திரும்பி வர்றா. அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவின் இடத்தில் முறையிடும்படி போனாள். ராஜா கிட்ட முறையிடும்படி போறா. போகும்போது ராஜா இந்த கேயாசி கிட்ட, எலிசாவனுடைய வேலைக்காரன்ட்ட, எலிசாவை பத்தி எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் அந்த கேயாசி சொல்றான். இப்படி ஒரு ஸ்திரீக்கு பிள்ளை இல்லாம இருந்தது, இவர் போய் பேசி பிள்ளை பிறந்தது, அந்த குழந்தை இறந்தது, அந்த குழந்தை உயிரோடு இந்த எலிசா வர வச்சாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டா இந்த ஸ்திரீ உள்ள போறா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்படிதான் உங்களுக்கும் ஒரு டிவைன் கனெக்ஷனை உண்டு பண்ணுவார். நீங்க ஒரு தேவையாக எந்த ஒரு இடத்துக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கோ எந்த இடத்துல நீங்க போகும் பொழுதும் கர்த்தர் சரியாக அந்த கனெக்ஷனை உண்டு பண்ணுவார். உங்களுக்கான ஆட்களை அந்த இடத்துல வர வைப்பார். உங்களுக்காக அதிகாரிகளை அவர் பேச வைக்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க, கரெக்டா இந்த லேடி உள்ள போகும்போது கேயாசி இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பாருங்க, 7 வருஷத்துக்கு அப்புறமா போய் சொல்லிட்டு இருக்கும்போது தன்னுடைய வயலுக்காகவும் தன்னுடைய வீட்டுக்காகவும் பேசும்படியாக போறான். 6வது வசனத்துல எப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தாருன்னு பாருங்க. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, ஹல்லேலூயா, உங்களுக்கான பிரதானியை ஆண்டவர் நியமிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க எவ்வளவு இழந்திருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களுக்காக ஒரு பிரதானியை நியமித்து அவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் வட்டியும் முதலுமா இத்தனை வருஷத்துல வசனம் அப்படியே போட்டிருக்கு பாருங்க. 6வது வசனம் 2 ராஜாக்கள் 8:6. அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ராஜா சொல்லிட்டு அவ்வளவுதான். அவ இந்த தேசத்தை விட்டு போன நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் எதெல்லாம் இழந்தாலோ எல்லாத்தையும் அவளுக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரதானிய நியமிச்சு அவன்கிட்ட சொல்லி அனுப்புறான். ஹல்லேலூயா, கர்த்தர் எவ்வளவு நல்லவன் பாருங்க. பிரியமானவர்களே, இந்த சத்தியங்கள் இது ஒருவேளை ஒரு கதை மாதிரி நீங்க கேட்டிருக்கலாம். இதெல்லாம் உண்மையாக நிகழ்ந்தவை. ஆவியானவர் நமக்காக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்க பிள்ளை இல்லாம இருந்தா இந்த வசனங்களை விசுவாசித்து கேளுங்க. நிச்சயமாகவே நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால. மரித்த காரியங்கள் உயிர் பெறும் இயேசுவின் நாமத்தினால. இழந்து போன வீடு வயல் சொத்துக்கள் எல்லாவற்றுக்கும் உங்களுக்காக பேசுகிறதற்கு தேவன் ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக பிரதானியை அனுப்பி உங்களுடைய எல்லாவற்றையும் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேர்க்கும்படி செய்வார்.
இந்த 4 காரியங்களும் இது நடக்கும், நிச்சயமாய் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. வார்த்தைகளை விசுவாசிங்க. அவர் சொன்ன தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். எங்களுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்து வரேன். ஆண்டவர் ஒன்னொன்னையும் ரிவர்ஸ் பண்ணி வர்றதை பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே, அவர் அற்புதமான ஆண்டவர். உங்க சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க. பிசைய சூழ்நிலைகள் மாறலாம், கர்த்தர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உங்களுடைய எல்லாத்தையும் உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும்படி செய்வார். அவர் அற்புதமான ஆண்டவர். நிச்சயமா உங்களுக்கு நடக்க போகுது. உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்களுக்கு ஃபோன் மூலம் கர்த்தர் செய்த காரியங்களை நீங்க தெரியப்படுத்துங்க. நிச்சயமாய் நம்ம ஆண்டவர் மகிமைப்படுவார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.